நாட்டுக்கும் போக முடியாது, யாரும் பாரமும் எடுக்க மாட்டாங்க. அப்போ எங்களுடைய நிலைமை தான் என்ன? நாங்கள் எப்படி தான் நாட்டுக்கு போகிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். எங்களால் நாட்டுக்கு போக முடியல, நாட்டுக்கு நாங்கள் போகணும், அம்மாவுக்கு சுகம் இல்லை, அது இருக்குது இது இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைன்னு இப்போ நிறைய பேர் நாட்டுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எந்த வழியும் இல்லை. சிலர் பணம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, பணம் கொடுத்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி நீங்கள் போகணும்னு நினைச்சாலும் கூட 1 மாதம் இல்லாது 2 மாதமாவது குறைந்தபட்சம் நீங்கள் ஜெயிலில் இருக்க வரும். அகாமா இல்லாதவங்க, குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறவங்க, கஃபீலால் கேன்சல் செய்யப்பட்டவங்க, இப்படி பல பேருடைய புலம்பல்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய மெசேஜில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ்கள் இது சம்பந்தமான கேள்விகளோடு தான் வருது. வரக்கூடிய பல மெசேஜ்களில் அதிகமான மெசேஜ் இது சம்பந்தமாக தான் வருது. இதில் நூற்றுக்கணக்கான பேர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அவசரமாக நாட்டுக்கு போகணும், ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு. அவசரமாக நாட்டுக்கு போகிறதுக்கு இப்போதைக்கு எந்த வழியுமே இல்லை. பொறுமையாக இருந்து அரசாங்கத்தால் ஒன்று பொது மன்னிப்பு தரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொறுமையாக இருக்கணும், அவசரப்பட்டாலாம் முடியாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்குரிய டேட்டு, அதுக்குரிய ஏற்பாடுகள் தெரியும் தானே, அவங்க ஏற்பாடு பண்ணிவிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய இப்போ ரீசெண்டான ஒரு வீடியோ ஒன்றும் சமூக ஊடகங்களில் பரவுது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போதைய வீடியோ இல்லை, அது போன முறை இதுக்கு முன்னாடி 2024 தந்து இந்த வீடியோ. இது பழைய வீடியோ, போன முறை பொது மன்னிப்பு தரத்துக்காக போட்ட வீடியோ. இந்த வீடியோ இப்போதைய வீடியோ இல்லை. அதனால் தயவு செய்து இந்த வீடியோ யாரும் தவறான முறையில் பகிராதீங்க. அது பழைய வீடியோ. அதில் நிறைய விடயங்கள், பொது மன்னிப்பு, ஃபேமிலி வீசா, விசிட் வீசா, சட்டவிரோதமான செயல்பாடுகளை ஈடுபடுறவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அதை பற்றி தான் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அப்போ எங்களுக்கு என்ன தான் வழி, எப்படி தான் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நடந்த பிரச்சனையால் இப்போ ஷெல்டர் சென்டர்களில் பாரம் எடுக்கிறாங்கல்ல, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. அது என்ன காரணத்துக்காக, யார் சொல்லி இந்த மாதிரியான போராட்டத்தை நடத்தினாங்க அப்படின்றது இதுவரையிலையும் வெளி வரலை. ஆனால் அவங்க எடுத்த அந்த முயற்சி, அவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு சாதாரணமாக நினைக்கிறேன் இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் அவங்க நாட்டுக்கு போவாங்க, அவங்கள நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு பிறகு செஞ்சிலுவை சங்க முகாம், அதாவது ரெட் கிராஸ் ரத்துகுரு சங்குதானே அப்படின்னு சொல்லுவாங்க, அது அடுத்ததாக ஷெல்டர் சென்டர்கள், சிஐடி, எங்கேயுமே இனிமே பாரம் எடுக்க மாட்டோம் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் தூதரகத்துக்கு போயும் வேலை இல்லை, ஏன்னா தூதரகத்திலையும் அவங்கள இப்போதைக்கு பதிவு செய்கிறதோ பாரம் எடுக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தூதரகத்திலையும் தங்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகள் மிகவும் கஷ்டம். அதே மாதிரி தூதரகத்தில் இப்போ தங்க வைக்கக்கூடாது அப்படின்றதும் குவைத்துடைய சட்டம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாவது பிரச்சனைனாலும் அமாலா சென்டரில் தான் இருப்பிடம் கொடுக்கணும், தூதரகங்களில் இருப்பிடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதையும் சட்டமாக கடந்த காலங்களில் நியமித்தாங்க. அதனால் தயவு செய்து யாரும் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்கேயாவது வேலை இருந்தால் செஞ்சுக்கிட்டு இருங்க. ஏன்னா இப்போதைக்கு எப்படியுமே சொல்கிறது கஷ்டம்தான். ஏன்னா பலருமே எப்படியாவது நாட்டுக்கு போகணும், இருக்க முடியலை, சுகம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தங்குறதுக்கு வழி இல்லை, தொழில் இல்லை, பல பிரச்சனைகளை சொல்கிறாங்க. உண்மைக்குமே மனம் வேதனையாக இருக்குது. எல்லாரும் தவறான சிந்தனைகளோடையும் தவறான நோக்கத்தோடையும் வெளியில் வந்தவங்க இல்லை. சிலர் சிலருடைய பேச்சை கேட்டு ஏமாந்து வந்திருக்கலாம், சிலர் கஷ்டம் தாங்க இல்லாமல் வந்திருக்கலாம்.
இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இப்போதைய சூழலில் நாட்டுக்கு போகக்கூடிய ஏற்பாடுன்றது மிகவும் கம்மியாக தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்களில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னு பார்த்து நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி வீடுகளில் என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்டை விட்டு பாயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 100க்கு 200 தடவை சரி சிந்திச்சு பார்த்துக்கோங்க. வெளியில் போனால் சாப்பாடு, தங்குமிடம், நாட்டுக்கு பணம் அனுப்புறது, நோய்வாய்ப்பட்டால் மருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆண்களுக்கும் அதே பிரச்சனை தான், பெண்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஆண்களையும் தாண்டி பெண்களுக்கு அதை விட அதிகமான பிரச்சனைகள். யாருக்காவது ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கணும், அவன் சொல்கிறத கேட்கணும், இல்லை அவனுடைய என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதோ அத்தனைக்கும் நாமளும் துணை போகணும். விபச்சாரத்தில் ஈடுபடுத்தலாம், போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுத்தலாம், கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு உங்களை ஈடுபடுத்தலாம். இந்த மாதிரி பல வேலைகள். வீட்டில் இருந்து உங்களை மாதிரி இன்னும் பல பெண்களை பாய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வேலைக்கு போகிறதா சொல்லி அவங்கள வேலைக்கு போட்டு பணம் கொடுக்காமையே மாற்றலாம். அதே மாதிரி உங்களையும் வேலைக்கு போடுறதா சொல்லி வேலைக்கு போட்டுட்டு உங்களையும் மாங்கு இப்போ சாதாரணமாக ஒரு 200 தினார் உங்களுக்கு 120 தினார் தாராங்க, வீட்டில் 140 தினார் தாராங்க புதுசாக வரக்கூடியவங்களுக்கு. அதே 200 தினார் 250 தினார் கொடுத்து ஒருத்தங்களை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள வேலை வாங்குவாங்க? ஒரு மாதத்துக்கு 2 மாத சம்பளம் பணிப்பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவங்க ஒரு மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குரிய வேலையை உங்கள்கிட்ட இருந்து எப்படி புழிஞ்சு எடுப்பாங்களோ, ஆரஞ்சிலேருந்து ஜூஸ் எப்படி புழிஞ்சு எடுப்பாங்களோ அது மாதிரி உங்களை புழிஞ்சு எடுத்து தான் அனுப்புவாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு நீங்கள் வெளியே வந்த பிறகு வீட்டை விட்டு ஓகே நான் அவருக்கு ஆன்லைனில் அனுப்பிட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னது பிறகு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபர் பணம் தரலை, வேலைக்கு போட்ட பணம் தரலை அப்படின்னா உங்களுடைய நிலைமை என்ன? சிந்தித்து செயல்படுங்க. வெளியில் இப்போதைக்கு வேலையும் கிடைக்கிறது இல்லை, அதே மாதிரி வேலைக்கு போட்டாலும் இந்த மாதிரி ஏமாற்று வேலை நடக்குது. சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுங்கள். பீரோக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஏஜென்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், எம்பசிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஏதாவது லீகலாகவே முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு பாயணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி பாயிற ஒவ்வொருத்தரும் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் போய் முடியும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இன்றைக்கி நாட்டுக்கே போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. புரியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க.